இந்த இடம் மிகச் செழிப்பான இயற்கை அழகு கொண்டது. இது ஒரு விவசாய பூமி. இங்கே நெல்லும் காய்கறி வகைகளும் பயிரிடப்படுகிறது. நாம் இங்குள்ள காய்கறி தோட்டத்தை பார்ப்போம். இந்த தோட்டத்தில் இலவங்காய், பாவக்காய், வெண்டைக்காய், கீரை, முள்ளங்கி இது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. வாங்க சீக்கிரம் நம்ம சாப்பிட்டுட்டு குறை கிடக்கிறத அவளையும் பறண்டிட்டு போகணும். பாவக்காய் பறிக்கணும், பறிச்சு எடுத்து மூட போடணும். ஏன்னா மருந்தடிக்க வேண்டிய இருக்கு, தண்ணி பாய்க்க வேண்டியது இருக்கு, வேலை நிறைய நடக்கு. வாங்க சீக்கிரம் வாங்கதா. படப்படந்து வெட்டி எடுத்து போட்டுட்டு கரையேறி போகணும். காயெல்லாம் பறிச்சு எடுத்து கொடுக்கட்டாமா தானே எனக்கு. இப்போ இந்த காய் என்ன காய்? இது தடியன்காய். தடியன்காய், இளவன்காய்னு சொல்லுவோம். இது விளைஞ்சி சரியா வருதுன்னு எவ்வளோ நாள் ஆகும்? இது ஒரு 2-3 நாளில் விளைஞ்சிடும். இளவங்காய் வந்து எவ்வளோ ஏரியாவில் போட்டுருக்கீங்க? ஒரு 5-6 மரக்காய் சாப்பாடு. 6 மரக்காய் சாப்பாடுன்னா 30 சென்ட். 30 சென்டில் எத்தனை மூடி இருக்கும்? 200 மூடி இருக்கும். சரி, மருந்து அடிக்க எப்படி அடிப்பீங்க? மருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு அடிக்கணும். காய் ஒரு செடி வந்து ஒரு 20 காய் வரை பறிக்கும். 20 காய் பறிக்குமா? ஆரோக்கியமாக இருந்ததுன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு 20 காய். இது ஒரு ஹைப்ரிட் விட்டு போட்டு 2 மாதம் ஆகும். 2 மாதத்துல இவ்வளோ அந்த அளவுக்கு வந்துருக்கு. இதெல்லாம் பிரிச்சு தான் இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் அதிகபட்சமாக வருமானம் தரும். ஒரு ஏக்கருக்கு வந்து உத்தேசம் ஒரு நல்ல விலையிருந்து ஒரு 50,000 ரூபா அந்த பட்டம் கிடைக்கும். சாப்பிட்டு சீக்கிரம் வேலை செய்யணும். சீக்கிரம் படப்படம் சாப்பிடுங்க. ஒரு சோறு மீறி கூடாது. சாப்பிட வாங்க. ரசம் எடுத்து விடுங்கக்கா. அண்ணாரு தோட்டத்துக்கு சாப்பிட போல சாப்பிடுங்கடி. சாப்பிட்டு வேலை மம்பட்டி வேலை போடணும். தினசரி பறிப்பீங்களா? எப்படி பறிக்கீங்க? அடுத்த நாள் அடுத்த
தம்பி ஏன் இந்த பாவைக்கெல்லாம் கழுவி போடுவீங்க? இதெல்லாம் மோசமான காய், அடிபட்ட காய், சுருண்ட காய், அழுன காய் எல்லாம் இருக்கும், பழுத்த காய். அப்போ நம்ம அதை தெளித்து போட்டால் தான் சந்தையில் விற்கும்.